குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளராக இருந்தவர் பாலசுப்ரமணியன். இவர் தல்லாக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் அருகே உள்ள சொக்கிக்குளம் வல்லபாய் தெரு பகுதியில் வாக்கிங் செல்வது வழக்கம். இன்று காலை வழக்கம் போல் வாக்கிங் சென்றார். அந்த பகுதியில் அவரை போல் நிறைய பேர் வாக்கிங் சென்று கொண்டிருந்தனர். திடீரென ஒரு கும்பல் பாலசுப்ரமணியனை அரிவாளுடன் துரத்த ஆரம்பித்தது. உயிர் தப்பிக்க பாலசுப்ரமணியன் ஓடினார். அந்த கும்பலும் விடாமல் துரத்தி சென்றது. காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று பாலசுப்ரமணியன் கூச்சலிட்டார். ஆனால் அந்த கும்பல் அவரை சுற்றி வளைத்தது. சரமாரியாக வெட்டியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பி சென்றது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த பாலசுப்ரமணியன் உயிருக்கு போராடினார். அந்த வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக சொன்னார். பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டது. கொலை நடந்த இடம் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் பகுதி, பாதுகாப்பு நிறைந்த இடம். பக்கத்தில் தான் அமைச்சர் தியாகராஜன் வீடு உள்ளது. அங்கு எப்போதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். இன்னொரு புறம் தல்லாக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. இவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த இடத்தில் நடந்த கொலை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை மொத்த தமிழகத்தையும் உலுக்கியது. அதன் தொடர்ச்சியாக கொலையாளிகளில் ஒருவரான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த சம்பவங்களால் ஏற்பட்ட அதிர்ச்சி அடங்குவதற்குள் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் வரிசையில் ஏற்கனவே நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி, சேலம் அதிமுக நிர்வாகிகள் கொலை செய்யப்பட்டிருந்தனர். இதையெல்லாம் அரசியல் கொலைகள் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இப்போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் கொல்லப்பட்டுள்ளார். இது தமிழக அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.